அன்பின் பரலோக தகப்பனே, இதோ நான் நித்திரை இல்லாமல் அனுதினமும் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஒவ்வொரு நாட்களும் உலர்ந்து போகிற புல்லை போலவும் மறைந்து போகிற நிழலை போலவும் இருக்கிறது. காலையில் இருக்கும் சமாதானம் எனக்குள்ளே மாலையில் நிலைப்பதில்லை. மனபாரத்தினால் நான் விடும் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகளும் மாம்சமும் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்கிறது. அனுதினமும் என் படுக்கைகள் கண்ணீரால் நனைந்து கொண்டிருக்கிறது. அரைக்கதவை பூட்டி நான் விடும் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் நிரம்பி வழிகிறது. என்னை சுற்றிலும் என் சத்துருக்கள் தேனீக்களைப் போல வளைந்து கொள்கிறார்கள். நான் விழுந்து போகும்படி ஆழமான குழியை வெட்டி பதிவிட்டு காத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா வியாகுலப்பட்டு துடிக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன். மன சஞ்சலங்களை, உபத்திரவங்களை, நிந்தைகளை என்னை விட்டு அகற்றி போட என் தேவன் வல்லவராயிருக்கிறீர் என்பதை என் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய உள்ளம் கைகளில் இருக்கும் போது, நீர் எனக்குள்ளே வாசம் செய்யும் போது, இன்றிருந்து நாளை மறைந்து போகிற காட்டு புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் என் இயலாமையும் அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவரே. என்னை சத்துருக்கள் வார்த்தையினாலும் செய்கையினாலும் ஒடுக்கும் போதெல்லாம் உம்முடைய சமூகம்தான் எனக்கு ஆறுதலாயிருக்கிறது. நான் வீழ்ந்து போவேன் என்று நினைத்த இடத்திலெல்லாம் உம்முடைய அநாதி தீர்மானத்தினால் என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர். இன்னும் நான் விழுந்து போகாதபடி சிறுமையும் எளிமையுமான என்னிடத்தில் நீர் தீவிரமாய் வாரும். இந்த பூலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? நான் தவிக்கிறதை கண்டாலும் என்னை தேற்றுவார் யாருமே இல்லையே. எனக்கு ஆபத்துகள் வரும்போது என் பகைஞர்கள் சந்தோஷப்படுகிறார்களே. என் இருதயம் பாரப்பட்டு என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. ஆம் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிறதான் இந்த வாழ்விலே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் உங்க கிருபை. என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற வார்த்தையின்படியே நீர் எனக்கு இளைப்பாறுதலை தருவீர் என்ற நம்பிக்கையோடு உன் பாதத்தில் வந்து நிற்கிறேன். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் மன பாரங்களை உம்முடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன். என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரே எனக்கு சகாயர், நான் பயப்படேன் ஆண்டவரே. நீர் என்னுள் இருக்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மன அழுத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றி போடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.